ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, அழுதது போதும், எழுந்துரு. உன் கஷ்டங்கள் இன்னைக்கே முடிவுக்கு வந்துடும். அதுக்கு நானே பொறுப்பு. அதுக்கு உன் கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளியை நானே வைக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற தெரியுமா? நீ பாவம் பாவம். நீ பிறர் மீதே பாசம் வச்சே உன்னை நீயே தொலைச்சிக்கிட்டு இருக்க. இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க. ஆதரவு சொல்ல ஆள் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்க. உன்னை தேடி உறவுகாரங்கள்லாம் வருவது எதற்காக நினச்சிட்டு இருக்க? உனக்கு ஆறுதல் சொல்ல நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை, உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து கொஞ்ச நேரமாவது சந்தோஷமாக இருக்கலான்னு உன்னை தேடி உன்னுடைய உறவுகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையே நீ நம்பாத. மன இறுக்கத்தில் நீ பிதற்றி கொண்டே இருக்க. உன்னை நினச்சி நீ சத்தமிட்டு கத்தி கொண்டே இருக்க தெரியுமா? உன் கண்ணில் எப்போதுமே கண்ணீர் துளி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. உன் நிலைமையை நினச்சா பேசுனா துக்கம் தொண்டையை அடைக்குது தெரியுமா? இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நீ நினைக்கிற. மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன்னு சோர்ந்து போய் நீயே உட்காந்துடுற. நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பட்னியாக இருக்க வேண்டான்னு நான் எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ கேட்க மாட்டேங்கிற. எனக்கு நிம்மதி தான் வேணும், பசி பட்டினியெல்லாம் அப்புறம்தான்னு சொல்கிற. நீ உன்னை எப்போதுமே பசியோடு வச்சுக்காத. அது இன்னும் பலவீனத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். உன்னை நீயே வருத்தக்கிட்டதெல்லாம் போதும். கண்ணீரத்தோட உன்னோட மனசை நீ ஊக்கப்படுத்து. தைரியமாயிரு. எதற்குமே நீ பாத்திரமானவன் அல்ல. அதாவது துன்பத்துக்கு நீ பாத்திரமானவன் அல்ல என்று அந்த துன்பத்துக்கு நீ காட்டு. எதுவுமே உன்னை கேட்டு இங்கே நடக்கலையே. அப்படி இருக்க அவற்றுக்கு எல்லாம் நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து நீ விலகி நின்று அனைத்தையும் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாரு. நீ வேடிக்கையாளன மட்டும் இரு. புரியுதா நான் சொல்கிறது? அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்கணும்னு ஒன்று நீயே வருத்திக்கிட்டு இருக்க. உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆலயத்துக்கு நீ வா. உன்னுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தரேன். உன்னை பாதுகாக்கவே நான் ஒன்று கூடவே எப்போதுமே இருக்கேன். ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இவ்வளோ மனக்குழப்பத்தில் இருக்கிற நீ ஏன் என்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு உனக்கு ஒரு நொடி கூட தோணலை? இன்று இரவுக்குள்ளே என்னை நீ பார்க்க என் ஆலயத்துக்கு நீ வா. உன்னுடைய மனக்குழப்பத்துக்கு எல்லாமே பதில் நான் தரேன். உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளியையும் நான் வைக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே இன்னைக்கு முடிய போகுது. இவ்வளவு சொல்கிறேன், நீ இன்னும் கிளம்பாமல் இருக்கியே. எழுந்து என் ஆலயத்துக்கு வா. உனக்கான பதிலை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆலயத்தை விட்டு நீ போகும்போது மன மகிழ்ச்சியோடு தான் நீ போவ. சந்தோஷமாக போவ. உன் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். அதுக்காகத்தான் கூப்பிட்றேன். உன் சாயப்பா உன்னை எப்போதுமே பொய் சொல்லி நான் அழைக்க மாட்டேன். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். அதுக்காகத்தான் கூப்பிட்றேன். உன் மனக்குழப்பத்துக்கு எல்லாமே உன் கஷ்டத்துக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க தான் நான் உன்னை என் ஆலயத்துக்கு கூப்பிட்றேன். வா.